ஒரு எண்ணின் கூட்டல் சமணி அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் எனி நம்பர். இப்ப எந்த நம்பர் கூடயுமே எதை கூட்டுனா அதே நம்பர் கிடைக்கும், அதுக்கு பேரு கூட்டல் சமணி. கான்செப்ட் புரிஞ்சுதா? எந்த நம்பர் கூடயுமே எதை கூட்டுனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே நம்பர் கிடைக்கும், அதுக்கு பேரு கூட்டல் சமணி. ஸோ அப்போ எந்த நம்பர் கூட ஜீரோவை கூட்டினாலும் அதே நம்பர் கிடைக்குது இல்ல, ஸோ இதுக்கு பேர் கூட்டல் சமணி. சரிங்களா? அதே மாதிரி எந்த நம்பர் கூடயும் எதை பெருக்குனா அதே நம்பர் கிடைக்கும், ஒன்னை பெருக்குனா அதே நம்பர் கிடைக்கும், அதுக்கு பேர் பெருக்கல் சமணி. ப்ரொடக்டிவ் ஐடென்டிட்டி. அடிக்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா கூட்டும் போது அதே நம்பர் வரணும். அப்ப ஜீரோ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜீரோமா. கூட்டல் சமணினா ஜீரோ ஆன்சர். ஒருவேளை பெருக்கல் சமணி கேட்டாங்கன்னா எந்த நம்பரை வேணா எடுத்துக்கோ, நீ மனப்பாடம் பண்ணலாம் வேணாம். 10 கூட எதை பெருக்கினா 10 வரும், 1. ஒரு 10 10. அப்போ எந்த நம்பர் கூட எந்த நம்பரை பெருக்குனா ஆன்சர் வருமோ, இப்போ நம்மளே ஒரு நம்பர் நினைச்சுக்கிட்டு அது கூட எதை பெருக்குனா அதே நம்பர் வரும், 1. அதுக்கு பேர் பெருக்கல் சமணி. இல்லைடா மனப்பாடம் தான் பண்ணுவேன், எனக்கு இப்பெல்லாம் பிடிக்காதுன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கூட்டல் சமணி 0,